வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் எங்களுக்கும் இவங்களுக்கும் நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களுடைய துவாவே நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிறருக்காக துவா செய்வோம். மலக்குமார்களுடைய துவாவை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான். ஆமீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு இது தேவை அப்படிங்கிற பட்சத்தில், நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்போம். ஸோ அப்படி கேட்கும்போது சில விஷயத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்காம தாமதிப்பான். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன ஆயிடும் அப்படின்னா வெக்ஸ் ஆயிடுவோம். என்ன இது எனக்கு அல்லாஹ் கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடும். ஆனால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுக்கு நல்லது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கீழே விழுந்து இவ்வளோ பேர் வஃபாத்தானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸோ அந்த விஷயத்தெலாம் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டை ஒரு பெண்மணி மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இவ்வளோ இது என்னை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. அப்போ அவங்க இருக்கும் அந்த அவங்க ஏர்போர்ட்டை விட்டு கூட வெளியே போயிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நியூஸ் வரும், இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் விபத்தாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஸோ அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யாரால முடியாது. தாமதப்படுத்துகிற அல்லாஹ் நம்மளுக்கு தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தெளிவாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சலவாத், அதாவது இந்த தருதே தாஜ் அப்படிங்கிற ஒரு சலவாத் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் சலவாத்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த நோக்கத்துக்காக இறைவா எனக்கு ஒரு வழியே கிடையாது, நீ தான் ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு நீ காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உட்காந்து தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு சலவாத்தை ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹோட கிருபையால் எனக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்துச்சோ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிச்சு. இது எனக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு அப்படின்ட்டு இல்லை, நிறைய பேருக்கு இந்த ஒரு சலவாத்து பலனளிச்சிருக்கு. நானும் பார்த்துருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதை சர்ச் பண்ணி தான் நான் இதை ஓதுனேன். மாஷா அல்லாஹ். எந்த நோக்கத்திற்காக நான் இது ஓதுனனோ அந்த நோக்கம் எனக்கு நடந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சலவாத் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது. நம்ம நினைக்காததெல்லாம் நம்மளுக்கு கொண்டு தரக்கூடியதான் சலவாத்து. இந்த சலவாத்தை ஓதும்போது நான் நோட் பண்ண சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தது. தென் அல்லாஹ்வோட கிருபையால் நான் ஒரு தொழுகையை கூட மிஸ் பண்ணாமல் இருந்தேன். ப்ளஸ் நான் அடிக்கடி அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய சின்ன சின்ன துவாக்களை அல்லாஹு தாலா கபூல் செஞ்சு கொடுத்தான். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம இதை பண்ணாமல் விட்டுட்டோமே, இவ்வளோ நாள் இந்த சலவாத்தை நம்ம இந்தளவுக்கு நம்ம எடுத்து ஓதாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் சலவாத்தை அதிகமாக ஓதுறவங்களாகவும், ஏன்னா ஒரு வாட்டி நம்ம சலவாத்தை ஓதி பலன் பெற்றுட்டோன்னு வைங்களேன், நிச்சயமாக நம்ம இதை விடவே மாட்டோம். ஸோ இந்த தருதே தாஜ் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரன்பை நம்ம பரிசாக பெறுவோமா இந்த சலவாத்து ஓதுறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த சலவாத்து ஒவ்வொரு சுபு தொழுகைக்கு பின்னாடியும் 7 தடவை, அசர் இஷாவுக்கு பின்னாடியும் 7 தடவை ஓதணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப குழப்பமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மன தெளிவு உண்டாகுமா.
மேலும் செய்வினை, சூனியம், ஜின்னு, ஷைத்தானோட சேட்டை, காலரா, அந்த மாதிரி குணப்படுத்தவே முடியாத நோய்கள் இருக்குள்ள அந்த நோய் எல்லாத்துலேயுமே அவதிப்படுறவங்களுக்கு இந்த தருதே தாஜ் இந்த சலவாத்தை 11 தடவை ஓதி தண்ணியில் ஓதி கொடுத்தாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க குணம் பெறுவாங்களாம். இந்த மாதிரி அநியாயக்காரர்களோட பகைமை, பொறாமை, துக்கம், மனசஞ்சலங்கள் இதை நீங்கிறதுக்கும் இது தொடர்ந்து ஓதி வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோட கிருபையால் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிருமா. அது மட்டும் இல்லாமல் 40 நாள் தொடர்ந்து இடைவிடாமல் இஷா தொழுகைக்கு பின்னாடி 41 தடவை, அதாவது இஷாவுக்கு அப்புறமா 40 நாளைக்கு 41 தடவை ஓதி வந்தோம் அப்படின்னா வறுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு வரவே வராதான். நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சலவாத்தை சுபு தொழுதுக்கு அப்புறம் ஓதணும் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு பலனாக இருக்கும். மேலும் கடனாளிகள் அனைவருமே இதை சுபு தொழுது முடிச்சுட்டு இது 7 முறை ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக இருக்குமா. இந்த சலவாத்தை 7 முறை ஓதி தண்ணியில் குடித்தோம் அப்படின்னா கர்ப்பிணியாக இருப்பாங்கள்ல, கர்ப்பிணிக்கு 7 முறை ஓதி இந்த சலவாத் தண்ணியில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்குமா. நம்முடைய நாட்டம் ஹலாலாக இருந்து அது பாவமற்றவையலாக இருந்து அதனை எனக்கு நிறைவேற்றி தாடா அல்லா அப்படின்னு நம்ம கேட்டு இந்த செலவாத்தை நீயத்து வச்சு ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்மளுக்கு அதோட சிறப்பை, அதோட நம்ம என்ன கேட்குறோமோ அந்த நாட்டத்தை அப்படி நம்மளுக்கு நடத்தி தருவானா. இதுதான் இந்த செலவாத்துடைய சிறப்புகள். இப்போது இந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் அரப்லையும் போடுறேன், தமிழ்லையும் போடுறேன், பொருளும் போடுறேன். உங்களுக்கு அரப் தெரியலை அப்படின்னா தாராளமாக பொருளில் பார்த்து ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா சையிதினா ஓ மௌலானா முஹம்மதின் ஸ்வாஹிபி தாஜி வல் மிராஜி வல் புராகி வல் ஆலம் காஃபி இல் பலாஇ வ அல் வாபி வல் கஹ்தி வல் மரலி வல் ஆலமி இஸ்முஹு மக்தூபு மர்ஃபூஉ மஷ்ஃபூஉ மன்கூசும் ஃபில் லௌஹி வல் கலம் சையிதில் அரபில் வல் அஜமி ஹிஸ்புஹு முகத்தசு முஅத்தரு முத்தஹரு முனவ்வரு ஃபில் பைத்தி வல் ஹரம் ஷம்சி துஹா பத்ரி துபா ஸ்வத்ரில் உலா நூரில் ஹுதா காஃபில் வரா மிஸ்பாஹில் துதம் ஜமீ இஷ்யம் சஃபி இல் உமம் ஸ்வாஹிபில் ஜூதி வல் அக்கரம் வல்லாஹு ஆசிமுஹு வ ஜிப்ரீலு ஹாதிமுஹு வல் புராக்கு மர்கபூஹு வல் மிராஜு சஃபருஹு வ சித்ரத்துல் முன்தஹா மகாமுஹு வ காப கௌசைனி மத்லூபுஹு வல் மத்லூபு மக்சூதுஹு வல் மக்சூது மௌஜூதுஹு சையிதில் முர்சலீன் ஹாத்திமின் நபியீன் ஷஃபீஇல் முதுனிபீன் அனீஸில் கரீபீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ராஹத்தில் ஆஷிகீன் முராதில் முஷ்தாகீன் ஷம்சில் ஆரிஃபீன் சிராஜிஸ் சாலிகீன் மிஸ்பாஹில் முகர்ரபீன் முஹிப்புல் ஃபுகராஇ வல் குராபாஇ வல் மசாகீன் சையித் ثقلين نبي الحربين إمام القبلتين وسيلتنا في التاربين صاحبي قاب قوسين محبوب رب المشرقين والمغربين جد الحزن والحزين مولانا ومولى الثقلين أبي القاسم محمد بن عبد الله نور من النور الله يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وأصحابه وسلموا تسليما. இதுதான் இந்த தஸ்லீமான்னு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சலவாத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு சலவாத்து ஓதி முடிச்சிடணும். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்கள் தலைவரும் எஜமானருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன் பேரருளை பொழிவாயாக. அவர்கள் மெஞ்ஞான
மணிமுடிக்கு சொந்தக்காரர்கள், மிராஜையும் புராக்கையும் கொடியையும் உரித்தாக்கி கொண்டவர்கள், தாங்கொண சோதனை, நோய் நொடி, பஞ்சம், பிணி, சஞ்சலம் ஆகியவை அகற்றிடும் அருமருந்தாக திகழ்பவர்கள். அவர்களின் திருப்பெயர் எல்லா வேதங்களிலும் குறிக்கப்பட்டதாகவும் லௌஹிலும் கலமிலும் பொறிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதாகவும் இருக்கிறது. அரபிகள் மற்றும் அரபிகள் அல்லாதோருக்கும் தலைவராவார்கள். அவர்களின் திருச்சடலம் பரிசுத்தமானதாக, மனம் பூசப்பட்டதாக, அப்பழுக்கற்றதாக, இறையில்லமாம் காபாவிலும் அதன் சூழலிலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. அவர்கள் காலையில் இளம்பெருதி, இரவின் முழுமதி, உயர்வுக்கோர் தலைவர், நேர்வழியின் ஒளிவெள்ளம், படைப்புகளின் புகலிடம், இருடை தீபம் ஆவார்கள். அழகிய இயல்புடையவர்கள், உம்மத்துக்களுக்காக பரிந்துரைப்பவர்கள், அள்ளி வழங்கிடும் உன்னதமானவர்கள். அல்லாஹ்வே அவர்களின் பாதுகாவலன், ஜிப்ரீலே ஊழியர், புராக்கே அவர்களது வானம், மிராஜே அவர்களின் பிரயாணம், சித்ரத்துல் முன்தஹாதான் அவர்களது தலம். இறைவனின் நெருக்கமே அன்னாருக்கு தேட்டம், அந்த தேட்டமே அவர்களது நாட்டம், அந்த தேட்டமே அவர்களது நாட்டம், அவர்களது நாட்டமே அவர்களின் தோற்றம். திரு தூதர்களின் தலைவர், நபிமார்களுக்கு முத்திரை, பாவிகளுக்கு பரிந்துரைப்பவர்கள், வறியோர்களின் பால் உள்ளன்புடையவர்கள், அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையானவர்கள், தங்களிடம் பேரன்பு காதல் கொண்டோருக்கு இதய சாந்தி வழங்குபவர்கள், காண வேண்டுமென தவிப்பவர்களுக்கு நாட்டமானவர்கள், மெஞ்ஞானியருக்கு சூரியன், ஆன்மீக நடப்பவர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்கு. அல்லாஹ்வே அண்மித்திருப்போருக்கு சுடரொளி, ஏழை எளியோர்களுக்கேற்றேற்ப நண்பன், மனு ஜின் ஆகிய இரு வர்க்கங்களின் தலைவர், மக்கா மதீனா ஆகிய இரு புண்ணிய தலங்களின் தலைவர், கஅபா பைத்துல் முகத்தஸ் ஆகிய இரு கிப்லாக்களின் இமாம், ஈருலகிலும் எங்களின் வசீலாவாக திகழ்பவர்கள், இறைவனோடு மிக நெருங்கியவர்கள், இரு உதயத்தலங்கள், இரு அஸ்தமனங்களின் உரிமையாளரான இறைவனின் அன்பர், ஹசன் ஹுசைனாரின் திருப்பாட்டனார், எங்களின் எஜமானார், மனு ஜின் இனங்களின் எஜமானார், காசிமின் தந்தை, முஹம்மது எனும் திருநாமமுடையவர்கள், அப்துல்லாஹ்வின் புதல்வர், அல்லாஹ்வின் பேரொளியில் எழுந்தெழும் ஓர் ஒளி, அவர்களின் திருவதன தேஜஸை காணும் பேராவலுடையோரே, அவர்களின் மீதும் அவர்கள் தம் கிளையர்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் சொல்வீர்களாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் அந்த சலவாத்துடைய பொருள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு முழு மனதோட, இறைவா உன்னோட நபி மீது நான் சலவாத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சலவாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஓதிடுங்க. ஓதி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அல்லாஹ் இடத்துல முன் வச்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் இனி உங்கள் பிரச்சனை உங்களோட பிரச்சனை கிடையாது, அல்லாஹோடது. இன்ஷா அல்லாஹ் அவன் பார்த்துப்பான். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.